பாண்டாவை பற்றி அறியாத 5 விஷயங்கள். இத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப பாண்டா பற்றி பார்ப்போம். பாண்டா ஒரு கரடி குடும்பத்தைச் சேர்ந்தது. பாண்டா தோற்றத்தில் கரடியைப் போல இருக்கிறது. ஆதிகாலத்தில் விஞ்ஞானிகள் இதனை ராகூன் குடும்பத்துடன் இணைத்தனர். ஆனால் தற்போது இது உண்மையான கரடி குடும்பத்தின் உறுப்பினர் என்று உறுதியாக கூறப்பட்டுள்ளது. மாமிசம் உணவாக இருந்தும் பேம்பு மட்டுமே சாப்பிடுகிறது. பாண்டா ஒரு மாமிச உண்ணும் மிருகம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் 99% நேரங்களில் மூங்கிலையேதான் சாப்பிடுகிறது. இதனால் பாண்டாக்கள் நாள் முழுவதும் சாப்பிடும் வேலையில்தான் இருக்கிறது. பாண்டா குட்டிகள் மிகவும் சிறியது. பாண்டா குட்டிகள் பிறக்கும் போது ஒரு மிளகு அளவிற்கு மட்டுமே இருக்கும், சுமார் 100 கிராம். இது அதன் தாயின் எடையை விட 900 மடங்கு சிறியது. இதுவே பாலூட்டி வகை உயிரினங்களில் மிகப்பெரிய எடை வித்தியாசமாகும். பாண்டா சீனாவின் தேசிய சின்னம். பாண்டா சீனாவின் தேசிய விலங்கு மட்டுமல்ல, அதே நேரத்தில் சமாதானத்தின் குறியீடாகவும் பார்க்கப்படுகிறது. பாண்டா டிப்ளோமசி என்ற பெயரில் சீனா பல நாடுகளுக்கு பாண்டாக்களை வாடகைக்கு அனுப்பி இருநாட்டுறவுகளை மேம்படுத்துகிறது. பாண்டாவின் கருப்பு வெள்ளை நிறம் பாதுகாப்புக்காக. பாண்டாவின் கருப்பு வெள்ளை நிற வடிவமைப்பு அழகுக்காக மட்டுமல்ல, இது மரங்களில் ஒளிந்து கொள்ளும் திறனை அதிகரிக்கிறது. வெள்ளை பாகம் பனிக்காடுகளில் கலந்திருக்கும், கருப்பு பாகம் காடுகளில் இருட்டாக காணப்படும்.